கூட்டணியில் இன்று புதிய கட்சிகள் இணைய வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். கோகுல், எந்த கட்சி அது? ஏதேனும் தகவல் வெளியாகியிருக்காது பற்றி விவரங்கள்? திமுக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்ப்பதற்கான பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே திமுக கூட்டணியில அந்த கட்சிகள் தொடரும் நிலையில் புதிய கட்சிகளை இணைப்பதற்கான முயற்சியிலையும் அது போன்ற ஒரு பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடைபெற்றது. குறிப்பாக தேமுதிகவிடம் இந்த பேச்சுவார்த்தையானது நடைபெற்று வந்தது. தேமுதிக இதுவரை கூட்டணி குறித்த எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. திமுக மற்றும் அதிமுக இரண்டு கட்சிகளிடமும் மறைமுகமாக தேமுதிக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் எந்த கூட்டணியில் அதிக இடங்கள் ஒதுக்குவார்களோ அந்த அடிப்படையில் கூட்டணி முடிவை எடுப்பது என்ற முடிவில் தேமுதிகவுடைய பொதுச்செயலர் பிரேமலதா இருந்தார். இதுவரை முடிவு எடுக்காத நிலையில இன்றைய தினம் திமுகவில் புதிய கட்சிகள் இணைய உள்ளதாக தகவல் வெளியா இருக்கிறது. குறிப்பாக தேமுதிக இந்த கூட்டணியில் இணையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. தொடர்ந்து இதுவரை தேமுதிக எந்த முடிவும் எடுக்காத நிலையில கூட்டணி குறித்து மாவட்ட செயலாளர்களிடம் கருத்து கேட்பதாகவும் தெரிவித்திருந்த நிலையில பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில புதிய கட்சி திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கார். திமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கார்கள். ஒரு மூத்த அமைச்சர் தொடர்ந்து தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். குறிப்பாக சில கணிசமான தொகுதியில் திமுக கூட்டணி இணைந்தால் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த புள்ளி விவரத்தின் சர்வே அடிப்படையில் தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் தொடர்ந்து நடைபெற்றது. தற்பொழுது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இது போன்ற ஒரு முடிவு ஒரு புதிய கட்சி இணைய உள்ளதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. அண்ணா அறிவாலயத்துல முக்கிய நிர்வாகிகள் வந்திருக்கார்கள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அண்ணா அறிவாலயத்துக்கு வந்திருக்கார். தொடர்ந்து இந்த எந்த கட்சி என்ற ஒரு எதிர்பார்ப்போடு அண்ணா அறிவாலயத்துல முக்கிய நிர்வாகிகளும் காத்திருக்காங்க. கோகுல், தற்போது புதிய கட்சியானது இணைய இருக்கு அப்படின்னு சொன்னா கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடு இப்ப எப்படி இருக்கு? அவங்களுடைய கருத்துக்கள் என்னவாக இருக்கு? நிச்சயமாக தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்தால் எத்தனை இடங்கள் தேமுதிகவிற்கு இந்த கூட்டணியில் ஒதுக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. குறிப்பாக இரட்டை இலக்கத்தில் எண்ணிக்கையை ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதே போல ஒரு முக்கியமான கோரிக்கையானது ராஜ்யசபா சீட்டானது வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் இருந்தது. தொடர்ந்து அதிமுக கூட்டணியில ஏற்கனவே உடன்பாடு எட்டப்பட்ட இந்த நிலையில திமுகவோடும் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ராஜ்யசபா தேர்தலுக்கான தேதி அறிவித்த பின்னர் இந்த கூட்டணியானது இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. எந்த கட்சி இணைய உள்ளது என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில ஒரு முக்கிய பிரதான கட்சியான தேமுதிக இந்த கூட்டணியில் இணையுமா என்ற எதிர்பார்ப்பு இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தற்போது திமுக கூட்டணி கட்சிகளுக்குள் எப்படி உள்ளது கோகுல்? மேலும் மாநிலங்களவைக்கு தேமுதிக இணைந்தால் அவர்களுக்கு சீட் வழங்கப்படுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதுல எழுதலையா? பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை 22ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும் என்று திமுக தலைமை ஏற்கனவே அறிவித்திருக்கிறது. திமுக கூட்டணியில் இன்று தேமுதிக இணைய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. கோகுல், திமுக கூட்டணியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. இது பற்றிய விவரங்கள்? இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தி அறையிலிருந்து செய்தியாளர் தேவா இணைந்திருக்கிறார். தேவா, இனி உங்களிடம். மிகவும் எதிர்பார்க்கப்படக்கூடிய தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில் தற்போது திமுகவுடன் கூட்டணிக்கு செல்ல வாய்ப்பு இருப்பதாக தற்போது தகவல் வெளியாகியிருக்கிறது. மாநிலங்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டிருக்கூடிய நிலையில் இந்த கூட்டணி வியூகத்தை தேமுதிக சற்று முன்கூட்டியே எடுத்திருக்கலாம். என்றால் மார்ச் முதல் வாரத்தில் தான் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிக்க வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் தற்போது மாநிலங்களவை தேர்தல் அதில் தேமுதிகவிற்கு வாய்ப்பு வழங்கப்படுமா? ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் இடம் தேமுதிகவுக்கு கிடைக்குமா, பாமகவுக்கு கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி சற்று நேரத்திற்கு முன்னதாக நியூஸ் 8 தரப்பிலிருந்து அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பது தொடர்பாக சிறப்பு நேரலையில் பார்த்தோம். இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ற ஒரு அம்சம் தற்போது வெளியாகிறது. நேற்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் சில சூசகமான கருத்துக்களை தொண்டர்கள் மத்தியில் பேசினார். இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக கூடுதல் தகவலோடு நிகழ்ச்சிய சிறப்பு செய்தியாளர் கோகுல். தற்போது திமுக கூட்டணி அமைக்க தேமுதிக தயாராக இருச்சா?
தற்போது என்ன சமிக்கை, எப்படி இது உறுதிப்படுத்தமான ஒரு திருப்பு முனையாக தேமுதிகவுடைய பொதுச்செயலாளர் பிரேமலதா தற்பொழுது அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்திருக்கார். தேமுதிகவுடைய திமுக கூட்டணியில் அதிகாரப்பூர்வமாக இணைவதற்கான தற்பொழுது அந்த நிகழ்வானது நடைபெற இருக்கிறது. பிரேமலதா அண்ணா அறிவாலயத்துக்கு வருகை தந்திருக்கார். முதல் காட்சியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பிரத்யேக காட்சியாக அந்த காட்சியானது வந்து கொண்டிருக்கிறது. பிரேமலதாவை வரவேற்பதற்காக மூத்த அமைச்சர்கள் ஏவா வேலு, KN நேரு உள்ளிட்டோர் அண்ணா அறிவாலய வாயிலில் காத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிகாரப்பூர்வமாக இணைகிறது என்ற அடிப்படையில் தான் இந்த சந்திப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். குறிப்பாக தொடர்ந்து தேமுதிகவை திமுக கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சி நடைபெற்று வரக்கூடிய நிலையில பிரேமலதா விஜயகாந்த் அதிகாரப்பூர்வமாக அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து தேமுதிகவை தன்னுடைய இந்த கூட்டணியில் இணைப்பதற்கான முயற்சியில ஈடுபட்டிருக்கார். தொடர்ந்து அவரோடு பார்த்தசாரதி உள்ளிட்ட நிர்வாகிகளும் வந்திருக்கார்கள். பிரேமலதாவை ஏவா வேலு சால்வை அணிவித்து வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எத்தனை இடங்கள் தேமுதிகவிற்கு ஒதுக்கப்பட இருக்கிறது, குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தை சில நாட்களாகவே தொடர்ந்து நடைபெற்று வந்த நிலையில இந்த ராஜ்யசபா தேர்தல் அறிவிப்புக்கு பின்னர் இந்த அறிவிப்பானது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. ராஜ்யசபா சீட்டானது தேமுதிகவிற்கு அதிமுக கூட்டணியில் வழங்குவதற்கான வாய்ப்பில்லை என்ற தகவலின் அடிப்படையிலும், அதே நேரத்தில் திமுகவில் அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் என்ற அடிப்படையில் தான் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. பிரேமலதா முதலமைச்சரோடு சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பு என்பது அரசியல், அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு திருப்பு முனையாக ஒரு புதிய கட்சி திமுக கூட்டணியில் இணைந்திருப்பது திமுக கூட்டணிக்கு மேலும் ஒரு வலு சேர்க்க நிகழ்வாக இருக்கிறது. அதே நேரத்தில் எத்தனை இரட்டை இலக்க தொகுதிகளை எதிர்பார்த்த தேமுதிகவிற்கு எத்தனை இடங்கள் என்ற ஒரு பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஏறக்குறைய சில தொகுதிகளின் எண்ணிக்கை உறுதி செய்யப்பட்ட பின்னர் தான் தேமுதிக இந்த கூட்டணியில் இணைந்திருப்பதாக தகவல் வெளியாகிறது. முதல் முறையாக திமுக கூட்டணியில தேமுதிக இணைந்திருப்பது ஒரு முக்கியமான நிகழ்வு. 2016 சட்டமன்ற தேர்தலில் அப்போது தேமுதிகவை இணைப்பதற்கு முயற்சியில மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி ஈடுபட்டார். அந்த முயற்சி தோல்வியடைந்த நிலையில தற்பொழுது 10 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக